அந்த வார்த்தையினுடைய தலைப்பு இயேசுவோடு இருப்பவர்கள். இயேசுவோடு இருப்பவர்கள் யார் அப்படின்னு நமக்கு நினைவில் வர்றது சீஷர் தானே. அந்த நாட்களில் 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவங்க தானே இயேசுவோடு எப்போவுமே சிபிக்கிற வேலைகளில் எப்போவுமே அவங்க தானே இருந்தாங்கன்னு உங்களுக்கு நினைப்பு வரும். ஆனால் இயேசுவோடு இருப்பவர்கள் யார் அப்படின்னா நீங்களும் நானும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை நம்புகிற பிள்ளைகள் தான் இயேசுவோடு இருப்பவர்கள். நல்லா கவனிக்கணும். அப்போ இது இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா இயேசுவோடு இருப்பவர்கள் எப்படி இருக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த வாரம், அதுக்கு முன்னாடி வாரம், 2வது வாரம் நம்ம தியானித்தோம். நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். ஆனால் அதையே தொடர்ந்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஸ்தோத்திரம் காரியம் என்ன அப்படின்னா உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும்னு விரும்புகிறார். இயேசுவோடு இருப்பவர்கள் என்கிற தலைப்பில் முதல் பாயிண்ட்டு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? இந்த வார்த்தை கணவன் மனைவிக்கு தான் நிறைய அந்த வார்த்தை சொல்லுவாங்க. உண்மையாக இருக்கணுங்க, கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் இயேசுவோடு இருக்கிற நம்முடைய ஜீவியமும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று. அதே உண்மை உள்ளவராய் இருக்கிற ஆண்டவர் நாமும் உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறார். வாசிக்கலாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். கவனிக்கணும். அவரோடு கூட இருக்கிறவர்கள் 1 அழைக்கப்பட்டவர்களும், 2 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், 3 உண்மையுள்ளவர்களும். இந்த 3 காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசிக்கிறேன். ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த 3வது விஷயத்தில் தான் இன்னைக்கு நிறைய பேர் உண்மை இல்லாது இருக்கிற பிள்ளைகள். அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் 12 சீஷர்கள் தெரிந்து கொள்றார். நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை உள்ளவர்கள். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன், தகுதி, பணத்தை கேட்கல, பொருட்களை கேட்கல, நம்மளை ஒன்றும் கேட்கல. ஆனால் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை ஜீவியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டவர்களாய் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் போதும் நினைக்கிறோம். இன்னைக்கு அதை விட உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் அநேக பேர் என்னவா போயிடுறாங்க அப்படின்னா சிலர் பண ஆசைகளில், பொருள் ஆசைகளில், உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசைகளில் இன்னைக்கு நிறைய பேர் தவறி போகிறார்கள். கவனிக்கணும். இது மேலே அந்த 2 பாயிண்ட் சொல்லிட்டு உண்மையா இருப்பதை தொடர்ந்து தியானிக்கலாம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்னைக்கு அநேக பேர் என்னவா போயிடுறாங்க அப்படின்னா பண ஆசை. சொல்லுங்க, என்ன ஆசை? அப்ப பண ஆசை அப்படின்னா பணம் அவசியம். பணம் இல்லாம வாய்ப்பே இல்லை. ஆமாவா இல்லையா? பணம் இல்லாம சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நாய் மதிக்கிற மாதிரி கூட என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப பணம் அவசியம். பணம் ரொம்ப ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு 3 விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உணவு, உடுக்க, இருப்பிடம். இந்த 3 தான் நமக்கு அவசியம். ஆனா இப்போ 4வது ஒண்ணு என்ன அப்படின்னா பணம். பணம் இருந்துட்டா உடுக்கிறதுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம், வேற சாப்பிட்றதுக்கு. அப்ப பணம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வார்த்தை சொல்றது பணம் அவசியம், ஆனா பண ஆசை இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பணம் அவசியம், ஆனா பண ஆசை இருக்கக்கூடாது. அதுதான் தீமோத்தேயுல வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் அதுதான் ஆரம்பம். நல்லா கவனிக்கணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். பணம் அதுக்கு நான் எதிராளி இல்லை. பணம் தேவை, எனக்கும் தேவை. ஆனா பணமே தேவை என்கிற ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னா
அந்த பண ஆசை தீமை செய்வதற்கு பேசிக்கா போயிடும், தவறி போவதற்கு பேசிக் ஆரம்பமா போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு அனுப்புறாங்க. 6 நாள் வேலைக்கு போட்டோம் நல்லது, திங்கள் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகட்டும். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவருக்குரிய நாள், ஓய்வு நாள். அப்ப இந்த நாள்ல நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தம் பிள்ளைகளை, கணவரை, மனைவியை வேலைக்கு அனுப்புறாங்க. காரணம் பணம் தேவை. 6 நாள் ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் 6 நாள் நம்மை பாதுகாத்தாரு. அந்த 7ஆவது நாள் நன்றி சொல்லணும் என்பதை தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு அனுப்புறாங்க. பணம் தேவை, பணம் பணம் பணம். அப்ப இந்த வேலைக்கு போற பிள்ளைங்க என்னவா மாறிடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு குடிப்பழக்கத்துல போயிடுறான். ஏன் குடிப்பழக்கத்துல போறான்? சத்தியத்துல அசத்தியத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சபைக்கு வந்தா தானே சத்தியத்தை கேட்க முடியும், சபைக்கு வந்தா தானே இந்த ஒழுங்கை பின்பற்ற முடியும், சபைக்கு வந்தா தானே ஜெபிக்க தெரியும், சபைக்கு வந்தா தானே எப்படி இருக்கணும் வாழணும் என்பது தெரியும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்னவா போயிட்டு இருக்கிறோம், சபையை மறந்து சபையை விட்டு பணம் பணம்னு ஓடுறதுனால இன்னைக்கு அதுக்கு பின்னாடி வந்து சொல்றாங்க, என் பிள்ளை குடி பழக்கத்தில் போயிட்டாங்க, என் பிள்ளை ஊதாரியா போயிட்டாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் பின்பற்ற வேண்டிய நேரங்களில், சத்தியத்தை கேட்க வேண்டிய நேரங்களில், ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரங்களிலே, வேலைக்கு பணம் இதை முக்கியப்படுத்தி போற பிள்ளைகள், நான் சொல்றேன் அது உண்மையாகவே பரலோகத்துக்கு நேராக வாழ்வதற்கு வழியா இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் கிராமத்தில் தான் இருக்கோம், நமக்கு நல்லா தெரியும். பின்னாடி வந்து சொல்றாங்க, என் பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கிறான், என் பிள்ளை குடிகாரனா போயிருக்கிறான், என் பிள்ளை ஊரை சுத்திட்டு இருக்கிறான். அதுதான் சொல்லுவாங்க பழமொழி, 5 விளையாதது சொல்லுங்க, 5 விளையாதது. எப்போ வளைக்கணுமோ அப்போ வளைக்கிறது இல்லை. இங்க திருமணம் ஆகும் போது கூட இன்னைக்கு நான் சொல்ல முடியும், திருமணமான உடனே புதுசுல சபைக்கு வரும் தட்டு தருமாறி, அதுக்கப்புறம் திருமணமான பிள்ளைகள் எத்தனை பேர் கணவன் மனைவியோடு சபைக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா இல்லை. அப்ப இதனுடைய பின் விளைவு என்னவாயிருது அப்படின்னா, அதுதான் நான் வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் சொல்லுங்க வேறா. பணம் தேவை, அதை விட ஆண்டவர் நமக்கு தேவை. இன்னைக்கு பணத்தை நம்பி கம்பெனிக்காக போறோம், பணத்தை நம்பி வேலைக்காக போறோம், ஆலயத்தை விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு போறோம். அதோட பின் விளைவு என்ன? வேலையை விட்டு நிறுத்திடுறான். காரணமே இல்லாம நம்ம நிறுத்திடுறான். காரணமே இல்லாம பக்கத்தில் இருக்கிறவங்க போஸ்டிங் போறான், இன்கிரிமெண்ட் போறான். நமக்கு ஆண்டவர் தான் வழிவாசல் திறக்கணுமே தவிர, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் நிலைக்கும். அதுக்கு பின்னாடி சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுல வேதனை இருக்காது, பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள் ஏன் பிரச்சனை, ஏன் வேலை இல்லை, ஏன் இத்தனை வருஷம் வேலைக்கு போன, ஏன் திடீர்னு உன்னை நிறுத்திட்டா அப்படின்னா, நீ கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முக்கியப்படுத்த வேண்டிய நேரங்களில சூழ்நிலையில முக்கியப்படுத்தாம, நீங்க பணத்தை வேலையை முக்கியப்படுத்துகிறதுனால நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சிதறிதான் போகுது. அப்ப இங்க வாசிக்கலாம், இந்த வார்த்தை சொல்லுது, அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் சிலர் பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை, இவைகளில ஒரு மனுஷன் எதிர்பார்க்கும் போது பணம் சேர்க்கணும், பணம் 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 பணம். நான் சொல்றேன், நீங்க உங்ககிட்ட பணம் இல்லை, சேஃப்டி பணம் இல்லை, ஆனா நீ கதவை திறந்து போட்டு கூட தூங்கலாம், கதவை திறந்து போட்டு கூட நீ எங்க வேணாலும் போகலாம். ஆனா பணம் பணம் மீறி அதிகமான பணம் நீ சேர்த்து வைக்கும் போது நான் சொல்றேன் நிம்மதி இருக்காது. பவுல் சொல்றாரு, ஆண்டவரே அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எனக்கு தாரும், அன்றன்றைக்கு தேவையான படி எனக்கு ஆளும். அந்த வார்த்தை சொல்லுது, நான் பணத்துல பெரிய ஆளா போகும்போது நீங்க யாருன்னு நான் கேட்க கூடாது. பவுல் சொல்றாரு, ஆண்டவரே ஆசீர்வாதம் பொருளாதாரம் நீங்க நான் ஐஸ்வர்யம் பெருகும் போது நீங்க யாருன்னு நான் கேட்க கூடாது. அதே பணம் இல்லாம நான் தரித்திரம் அடையும் போது உங்க நாமத்தை வீணில வழங்க கூடாது.
அவர் சொல்றாரு, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரம் படி, அது எனக்கு கொடுத்தா போதும். நான் சொல்றேன், இன்னைக்கு உன் வாழ்க்கையில பணம் உன் நிம்மதியை தரும். நீ தேடி ஓடிட்டு இருக்கிற, ஆலயத்தை விட்டுட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு பணம் சந்தோஷத்தை கொடுக்கணும் ஓடிட்டு இருக்கிற. ஆனா பண ஆசை உனக்கு தீமைக்கு வேறா இருக்குமே தவிர அது உனக்கு நிம்மதியை கொடுக்காது. இதே போலதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் ஒருத்தர். யாரு? யூதாஸ் காரியத். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்துல 12 பேரை தெரிந்து கொண்டது போலதான், 11 பேரை தெரிந்து கொண்டது போலதான் இவரையும் தெரிந்து கொள்றார். மாற்று இல்லை, வித்தியாசம் இல்லை. ஆனா இவரு இன்னைக்கு ஆண்டவர் மேல ஆசை வைக்க வேண்டியவர், ஆண்டவருடைய வார்த்தை மேல ஆசை வைக்க வேண்டியவர். இப்போ கொஞ்ச நாள் போன உடனே பணத்தின் மேல ஆசை வந்துச்சு. பணத்தின் மேல ஆசை வந்துச்சு. அப்ப வாசிங்க வாசிங்க அது 4வது. சரி, சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும்படி வகையை குறித்து அவளோடு கூட ஆலோசனை பண்ணி, அவர்கள் இவர் சொல்ற வார்த்தைக்கு சந்தோஷப்பட்டு அவன் பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனம் கூட்டம் இல்லாத வேளையில அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினார். ஆண்டவரோடு கூட பின்பற்றி போக வேண்டிய சீஷர், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சீஷர், இப்ப என்னவா போயிடுச்சு? பண ஆசை உள்ள வந்த உடனே இப்ப நேரம் எப்ப கிடைக்கும் ஆண்டவரை காட்டி கொடுக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். எங்க போனாலும் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் ஒரு கூட்டம் ஆண்டவரை தேடியே போயிட்டு இருக்கிறோம். வனாந்தரத்துல, மலைகளில, ஊர்ல, எங்க போனாலும் சத்தியத்தை, வசனத்தை, வார்த்தை கேட்பதற்கு. ஆனா பண ஆசை உள்ள வந்த உடனே வார்த்தையை கேட்க வேண்டிய மனுஷன் இப்ப சமயம் தேடுறான். எப்போ ஜனம் இல்லாம தனியா இருப்பாரு, ஆண்டவரை காட்டி கொடுக்கலாம். அப்போ இப்ப 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 அந்த வார்த்தை சொல்லுது, காட்டி கொடுக்கபடி சமயம் தேடும் போது அவனுக்குள்ள என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் சொன்னாலும் அவன் இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை போகவே போகாது. காரணம் பணம். இப்ப இவரை 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 காட்டி கொடுத்துட்டா போதும், நமக்கு 30 வெள்ளி காசு வந்துடும். இன்னைக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பணத்தை குறிச்சு வேலையை குறிச்சு இன்னைக்கு நாமும் அதே யோசிச்சுட்டு இருந்தா இங்க பேசுகிற வார்த்தை ஒன்னும் உனக்குள்ள கிரியை செய்யவே செய்யாது. வரும் அப்படியே போற. காரணம் என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில சிந்தனை இன்னைக்கு வேலையை குறிச்சோ பணத்தை குறிச்சோ இருக்குமானா உன் ஜீவியம் மாறுவதற்கு வழியா இருக்காது. இந்த வார்த்தை சொல்லுது, சமயத்தை தான் தேடுறான். ஆண்டவர் எப்படி ஆகிலும் காட்டி கொடு. சீஷர் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஒரு மனுஷன். 2வது இன்னொருத்தனை வேகமா சொல்லி கடந்து போறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு மனுஷன், தேமா என்கிற தேவ மனுஷன். இங்க அவர் என்னவா இருக்கிறார்? வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு பிரிந்து போதும், டைம் இல்லை. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது இங்க சமயம். இன்னைக்கு இவங்களுக்கு என்ன சமயம்? இந்த வார்த்தை சொல்லுது, தேமா என்கிற ஒரு மனுஷன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு பிரிந்து. இன்னைக்கு சபையே நீ நினைக்கிற ஒரு வாரம் தானே சபையை விட்டுருக்கிறோம், ஒரு ஆயத்த ஜபத்தை தானே விட்டுருக்கிறோம், ஒரு காத்திருப்பு ஜபத்தை தானே விட்டுருக்கிறோம் நினைக்கிற. ஆனா அந்த வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு அந்த ஆசை உனக்குள்ள வரும்போது ஆராதனை, நான் அதுதான் சொல்லுவேன், வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்குரிய நேரம் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆனா அந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அந்த வார்த்தை சொல்லுது, என்னை விட்டு பிரிந்து, ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற காலம் வரும். பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, உலக ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா
ஆண்டவரோடு கூட இருக்க வைக்கவே வைக்காது. லூசிபர் என்கிற தேவ மனுஷன், தேவ தூதர், ஆண்டவர் ஆராதனை வீரராக வைக்கிறார். நல்ல ஆராதனை வீரர், நல்ல ஆராதனை செஞ்சுட்டே இருக்கிறார். ஆராதனை செய்ய 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 இவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஆண்டவரை போல, ஆண்டவருக்கும் மேலாக. நான் சொல்றேன், ஆசை என்பது ஒரு அளவுக்கு தான், அது ஒரு அளவுக்குள்ள தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய இந்த ஆசை கடன்ல தான் போய் முடியுது. இன்னைக்கு ஆசை நம்ம நிம்மதியை தான் கிடக்குது. ஆசை குடும்பத்தில் சந்தோஷமா இருக்க விடாது. இந்த வார்த்தை சொல்லுது, என்னை விட்டு, அந்த வார்த்தை சொல்லுது, என்னை விட்டு பிரிந்து போகிற காரணம் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. ஏற்கனவே யூதாஸ் காரியோத் பணத்தின் மேல 30 வெள்ளி காசுக்கு, இங்க தேமா என்கிற மனுஷன் உலகத்தின் மேல ஆசை வச்சு. சரி, வேகமா இன்னொரு காரியத்தை, இன்னொருத்தர் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் சொல்லி கடந்து போகிறேன். இந்த சத்தியத்தை முழுமையா உங்களுக்கு சொல்வதற்கு வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், அதுல 1-2 வசனம் வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்தது அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்க கூடாது. நல்லா கவனிக்கணும் சபையே. ஆண்டவர் சில வசனத்தின்படி, வார்த்தையின்படி, ஊழியக்காரர்கள் மூலமாய் சில பேரோடு கூட நீ சேரக்கூடாது, பழகக்கூடாது, அவங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியோ. இன்னைக்கு சாலமோன் என்கிற மனுஷன், இவருக்கு என்ன ஆசை? பெண் ஆசை. யூதாஸ் காரியத்துக்கு பணம், தேமாக்கு உலக ஆசை, சாலமோன் ராஜாவுக்கு பெண் ஆசை. தேவையில்லாத பழக்கம். அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்க அவங்க கிட்டையும் அவங்க உங்க கிட்டையும் வரக்கூடாது, சேரக்கூடாது சொல்லியோ. கீழே வாசிங்க, அதை தொடர்ந்து, பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்க இருதயத்தை சாய பண்ணிடுவாங்க. சபையே, இந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றாரு, ஆண்டவர் சொல்லியும் நீங்க, அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் ஒரு நாளும் பிரவேசிக்க கூடாது. ஒருவேளை பிரவேசிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நீ பின்பற்றுகிற தேவனை விட்டு அவர்கள் பின்பற்றுகிற தேவனை பின்பற்றும்படி சாய்ந்து போயிடுவே. நீ நினைக்கிற ஒரு வாரம் தானே, 2 வாரம் தானே சர்ச்சுக்கு வரல, சரி சர்ச்சுக்கு வரல, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, இன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன், ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், உலக மனுஷனுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, இந்த வார்த்தை சொல்லுது, உங்க இருதயத்தை அவர்கள் பக்கமாய் சாய பண்ணுவார். சபையே, சாலமோன் ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனுக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்கும் சொல்றாரு, அவர்கள் உங்கள் அண்டைக்கும் நீங்க அவர்கள் அண்டைக்கு என்ன பண்ணக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்லியும் அடுத்த வார்த்தை வாசிங்க, அது கீழே, உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு கூட ஐக்கியமாயிருந்தார். சபையே, இந்த வார்த்தை கேட்கிற ஜனமே, ஆசை என்பது உன்னை கீழே விழ செய்யுமே தவிர ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை நிற்க வைக்கவே வைக்காது. பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட மனுஷர்கள் இருந்தாலும் ஆண்டவர் இவைகளில தான் நாம உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். சொல்லுங்க, என்னென்ன ஆசை? 1 பண ஆசை, 2வது உலக ஆசை, 3வது பெண் ஆசை. இவைகளில ஆண்டவர் விரும்புறாரு, இவைகளில உண்மையா இருப்பதன் கீழே சாட்சியா வாழணும் விரும்புறார்.
இந்த 3 விஷயத்துல உண்மையா இருக்கணும். உண்மையா இருப்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, அதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன், சாட்சியான வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் விரும்புறார். சாட்சி. இந்த சாட்சி என்பது மனுஷன் கொடுக்கிற சாட்சி அல்ல, பரலோகம் ஆண்டவர் கொடுக்கணும். அதுதான் வாசிக்கலாம். என்னாகும் 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல ஆண்டவரே ஒரு மனுஷருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. வாசிங்க, என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ இப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கவன் உண்மை உள்ளவன். சபையே, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு மோசேக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. உலக ஆசை இல்லை, பெண் ஆசை இல்லை, பண ஆசை இல்லை, அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் எங்கும் என் வீட்டில் உண்மை உள்ளவன். இந்த சர்டிபிகேட் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்தா நீங்க தான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியும். இன்னைக்கு ஆசை இன்னைக்கு ஆண்டவர் விட்டு தூர போக வச்சிடும். ஆசை என்பது உன்னை செபிக்க விடாது. ஆசை என்பது வேதத்தில் அதை பின்பற்ற விடாது. அப்ப வேதம் இல்லை, சத்திய வார்த்தை இல்லை, ஜெபம் இல்லை அப்படின்னா உன் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அது வரைக்கும் சிரிச்சிட்டு பேசிட்டு சந்தோஷமா இருந்த நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஏன் நிறைய குடும்பங்களில் நிம்மதி இல்லை அப்படின்னா, ஆசை. அது ஆணுக்கா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஆசை என்பது ஒரு அளவுக்கு தான். அப்ப இந்த ஆசை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது உங்களால உண்மையா இருக்கவே முடியாது. அப்ப இந்த ஆசை நமக்குள்ள வரும்போது சாட்சியா வாழ முடியுது. இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? மோசே குறித்து சொல்றாரு, எங்க உண்மை உள்ளவன். பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்திரிக்க. சபையே, இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த அழைப்பை தெரிந்து கொள்ளுதில்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம எப்படியா இருக்கணும்னு கொடுத்தார் அப்படின்னா, உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி. சில வரங்களை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, அதில் நம்ம உண்மையா இருக்க வேண்டும், இருப்போம் அப்படின்றது நம்பிக்கையில் தான். ஆனால் நிறைய பேர் எதை, இந்த உண்மையை, ஆண்டவர் நம்ம மேலே வச்ச உண்மையை, நம்பிக்கையை இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்து போட்டுருக்கிறோம். அப்போ மோசே குறித்து ஆண்டவர் சொல்றாரு, எங்கும் உண்மை உள்ளவன். எங்கும் என்கிற வார்த்தை எங்க? வேலைக்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும், நீ நண்பர்களோடு கூட எங்க போனாலும் சாட்சியை காத்து கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்பதை நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? சாட்சியில உண்மையா இருக்கணுமா என்பதை நம்மை நாமே சோதிக்கும். இன்னைக்கு நண்பர்களோடு கூட சேரும்போது நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்து போறோம். வேலைக்கு போயிட்டாலே ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்து போயிடுறோம். நம்ம 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 இருக்கிற கிராமத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாலே நம்ம வேற ஆளா போயிடுறோம். இங்க சொல்றாரு, அந்த வார்த்தை சொல்லுது, எங்கும் வேலையிலும். நான் எங்க வேலைக்கு போனாலும் முதல்ல ஊழியக்காரன் தான் சொல்லிடுவேன். எங்க போனாலும் முதல்ல ஊழியக்காரன் தான் சொல்லுவேன். 2 நாள் வேலைக்கிழமை நினைக்கிறேன், வேலைக்கிழமை ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஐயா மாதம் 40,000 ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு, என்ன செலவோ அவங்க பார்த்துக்கிறாங்களாம், ரூம் அவங்க கொடுத்துட்றாங்களாம். அப்போ நான் பரவாயில்ல 40,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொன்ன ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. அது ஒன்று தான் இருக்காது ஐயா, ரூமு ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, செலவு கேட்டாலும் பேட்டா மாதிரி கொடுக்குறாங்களாம், மாதம் 40,000 ரூபாய். ஆனால் சர்ச்சைக்கு வர முடியாது. இப்போ நமக்கு அது மாதிரி சம்பளம் நமக்கு கொடுத்தா எத்தனை பேர் போயிடுவோன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லுது, எங்கும். இன்னைக்கு வேலைக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் நீ வேலை செய்யற இடத்துல நீ கிறிஸ்தவலா, எத்தனை பேர் சொல்லியிருக்கிற கிறிஸ்தவலா, எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அப்படின்னா நீங்க நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு நான் அந்த பொங்கல் டைம்ல வண்டிக்கு பூஜை போட்டாங்க. அப்படி நான் பக்கத்தில் நின்னேன். அவங்க சாங்கியம், நம்ம அதில் தலையிட முடியாது. அப்போ ஒருத்தர் ஃபோட்டோ வச்சு குரூப்லேயே போட்டார். அந்த பூஜை பண்ணுவாங்கள்ல அதை. அப்போது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன அப்படின்னா, இது புதுவிதமான பொங்கல் அப்படின்னு போட்டிருந்தார். நான் சொல்கிறேன், நீ மற்றவருடைய அவங்க நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணாதீங்க,
குறை சொல்ல வேணாம். ஆனால் நீ யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்பது, நீ கிறிஸ்தவன் என்பது நீ இருக்கிற இடத்துல காண்பிக்கப்படணும். நீ இருக்கிற இடங்களை கம்பெனியில் தெரியணும். நீ கிறிஸ்தவலா நீ சாட்சியா வாழ்வாததுனால தான் இன்னைக்கு நமக்கு லீவு கொடுக்க மாட்டான்னு நீ சொல்ற. நிறைய பேர் கிறிஸ்மஸ் கூட லீவு கொடுக்க மாட்டான்றோம், ஜனவரி கூட லீவ் இல்லைன்றோம். இங்க வார்த்தை சொல்லுது, சாட்சியின் வாழ்க்கை உண்மையில சாட்சியா வாழணும்னு ஆண்டவர் விரும்புறார். சரி, எதுலெல்லாம் நமக்கு உண்மையா இருக்கணும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல், சரி கவனிக்கணும், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும். அப்ப சின்ன விஷயம்தான் இன்னைக்கு பெரிய விஷயத்துக்கு காரணமாக போகும். இப்ப சொல்றாங்களே, அவசரப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டுங்க, அது இத்தனை வருஷம் நான் பேசாம இருக்கிறோன்ற. ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க பண்ணிட்டேன், அதுக்கு இத்தனை வருஷம் அதை நான் அனுபவிக்கிற கஷ்டத்தை. இன்னைக்கு சபையே இன்னைக்கு கொஞ்சத்துல உண்மை, கொஞ்சத்துல உண்மை. சின்ன விஷயமோ அது பெரிய விஷயமோ கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள இன்னும் நான் சொல்றேன், இன்னும் நிறைய விஷயத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் மாற வேண்டியது இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அமைச்சிருந்தாங்க. அது ஒருவேளை நம்ம பாஸ்டர்ஸ் குரூப்ல வந்துச்சான்னு தெரியல. அப்போ ஒரு அந்த பைபிளை ஒரு பாஸ்டர் பைபிளை எடுத்துட்டு போயிட்டு சத்தியத்தை சொல்றாரு. அப்போ சத்தியத்தை சொல்லும்போது அப்போ அவங்க சொல்றாங்க, நான் அடிக்கிற அந்த பேண்ட் சத்தத்துக்கு நீ டான்ஸ் ஆடாமல் இருந்துட்டேன்னா நீ சொல்றதை நான் கேட்குறேன் அப்படின்ற பைபிளே காமிக்கிறாங்க. அந்த பேண்ட் அடிக்கிறாங்க, இந்த பைபிளே வச்சுன்னு டான்ஸ் ஆடுறாரு ரோட்டில். அப்போ நீ நிறைய விஷயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இன்னும் மாறாம தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த செல்ஃபோனில் சினிமா பாட்டு ஞானஸ்தானம் எடுத்து மாதம் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய ரிங்டோனு சினிமா பாட்டு, நிறைய பேருடைய செல்ஃபோனில் சினிமா பாட்டு. செல்ஃபோனுக்கே உண்மையா இல்லை, ஆண்டவனுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எப்படி ஆண்டவர் உண்மையா இருக்கணும்னு விரும்புறேன்னு தெரியல. சர்ச்சில் வந்தால் மட்டும் கிறிஸ்டின் பாட்டு, கம்பெனி போனா, ஊருக்கு போனா, நண்பர்களோடு கூட போனா. சபையே உண்மை சர்ச்சில் வந்தால் மட்டும் இல்லை. அந்த வார்த்தை சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் உண்மையா இருக்கிறோம் அப்படி என்பது யோசித்து பார்க்கணும். உண்மை என்பது செபிக்கிறது மட்டும் உண்மைங்க, பைபிள் படிக்கிறது மட்டும் உண்மைங்க, சர்ச்சைக்கு வர்றது மட்டும் உண்மைங்க. மற்றதெல்லாம் இன்னமும் நம்முடைய குடும்பத்தில் கெட்ட வார்த்தை தானே பேசிட்டு இருக்கிறோம். இன்னமும் பிள்ளைகளை கெட்ட வார்த்தை தானே பேசிட்டு இருக்கிறோம். சண்டைன்னு வந்துட்டா இன்னைக்கும் நம்ம தெருவில் நின்று சண்டை அசிங்கமாக தானே பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, சாட்சியே எதிர்பார்க்கிறார். சாட்சி. இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையில தாழ்மை நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லையே. நம்மளை ரட்சிக்கப்படாதவங்க பேசுறதை விட அதிகமாக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, கொஞ்சத்திலும் உண்மையா இருக்கணும், கொஞ்சத்திலும் சாட்சியா இருக்கணும். அதுதான் தாவீதை குறித்து வாசிக்கும் போது வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 30 சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதுல வாசிங்க 34 35 2 வசனம் வாசிங்க பார்க்கலாம். தாவீது சவுலை பார்த்து, சரி, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும், சரி, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதனுடைய வாய்க்கு தப்புவித்து அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இங்க தாவீதை குறித்து நம்ம அதிகமாக
பிரசங்கிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். இங்கே சவுலை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, தாவீது சொல்றாரு, நீ கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தகுதியானவன் அல்ல, நீ ரொம்ப சின்ன பையன், நீ கோலியாத்தை என்ன பண்ண முடியாது, நீ சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது தாவீது சொல்றாரு, எனக்கு என் தகப்பன் கொடுத்த கொஞ்சம் ஆட்டிலும் ஒரு விஷய சிங்கமோ ஒரு விஷய கரடியோ வந்துச்சு, நான் அவைகளில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டை நான் என்ன பண்ணேன், காப்பாற்று. இந்த வார்த்தை தாவீது சொல்றாரு, அப்போ கொடுக்கப்பட்ட ஆடு சிங்கம் வந்து தூக்கிட்டு போட்டோம், கரடி வந்து தூக்கிட்டு போட்டோம், எனக்கு என்ன, நான் மேய்ச்சனா போனா வந்தனா அப்படின்னு இல்லாம கொடுக்கப்பட்டதுல உண்மை. சொல்லுங்க, என்னது கொடுக்கப்பட்டதுல? ஆண்டவனுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரா, அதுல உண்மையா இருக்கிறமான்னு பார்க்கணும். ஆண்டவன் அழைக்கப்பட்டிருக்கிறியா, உண்மையா இருக்கிறியா பார்க்கணும். ஆண்டவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரா, உண்மையா இருக்கிறான்னு பார்க்கணும். அப்போ தாவீது சொல்றாரு, இது பேசிக் தான். ஆடு கொஞ்சத்துல உண்மை, கொடுக்கப்பட்ட ஆட்டை சிங்கத்திலோ கரடிலோ காப்பாற்றியதின் பேசிக்கு என்னவா மாறிச்சு அப்படின்னா, இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். 2 சாமுவேல் 5:6-3 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் இந்த உண்மை, கொஞ்சத்திலும் உண்மை, இஸ்ரவேலுக்கே என்னவா மாத்துறாரு, ராஜாவா. சபையே, நீ அற்பமா நினைக்கிற இந்த சின்ன விஷயம் தான் சில பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. உனக்குள்ள இருக்கிற மாறாத சில நம்முடைய மாம்சம் அத நீ நினைக்கிற அற்பமா நினைக்கிற சின்ன விஷயம் தான் நினைக்கிற. அந்த சின்ன விஷயம் தாவீது, சின்ன விஷயம் தாவீது ஆடு மேய்ப்பது, அவன் சகோதரர் விசாரிக்கும்படி ஆள் அனுப்புறாரு, போய் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வரதான் வேலை. ஆனா தாவீது அந்த அதிகாரத்தை சொல்லுவாரு, நான் வந்ததுக்கு காரணம் இல்லையா, முகாந்திரம் இல்லையான்னு கேட்கிறார். அந்த அதிகாரத்துல 29வது வசனத்துல, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற, அதுக்கெல்லாம் ஆண்டவர் காரணம் வச்சிருக்கிறார். நீ பேசுற வார்த்தையில் உண்மையா இருக்கிற, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இதனுடைய முடிவு முகாந்திரம் என்பது காரணம். நீ நினைக்கிற இது வரைக்கும் நான் உண்மையா என்ன நடந்துச்சு நீ நினைக்கிற. சில வருஷத்தை தான் தாவீதுக்கு கொடுத்தாரு. 30வது வயசுல தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தினார். அது வரைக்கும் அவர் வேலை ஆடு, வனாந்தரம், காடு, ஆடு, இதுதான் அவருடைய வேலை. 30 வயசுல ராஜாவா மாத்துறார். அப்ப ஆண்டவர் சில வருஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு, உண்மையா தானே இருக்கிற, சாட்சியா தானே இருக்கு, இரு. இதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏற்ற காலத்துல இது இத்தனை வருஷம் இப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னமும் இருக்கணும்னு விரும்புறார். ஏற்ற காலத்துல உன் உண்மை உன்னை உயர்த்தவே ஆகும். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது காரணம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். சாப்பிட்றதுலயும் உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, சாப்பிட்றதுலயும். சாப்பிட்றதுல என்ன உண்மை? சாப்பிட்றதுல என்ன உண்மை எதனா இருக்குதா? சாப்பாடுன்னா சாப்பாடு தானே. நீ சாப்பிட்ற ஒவ்வொரு ஆகாரமும் பரிசுத்தமா இருக்குதான்னு நினைக்கணும். நீ சாப்பிட்ற சாப்பாடு கர்த்தருக்கு பிரியமா இருக்குதான்னு நினைக்கணும். அப்போ வாய்க்குள்ள போற ஒவ்வொன்றுக்கும் நீ உண்மையா இருக்கணும். அப்ப வாயிலிருந்து வர்றதுக்கும் நீ உண்மையா இருக்கணும். நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே உண்மையா. தானியேல் அப்படித்தானே இருந்தாரு. ராஜாவின் சாப்பாடு, அரண்மனைகள் உயர்ந்த சாப்பாடு, அது வேணான்னு சொல்றாரு. சாப்பிட்ற சாப்பாடுல என்ன தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கண்டதையும் சாப்பிட்றோம். எங்கிருந்து வருது, எதுக்கு, அதெல்லாம் தெரியாது. எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு தெரியாது. கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ வாய்க்கு உள்ள போறதுலயும் உண்மையா இருக்கணும், வாயிலிருந்து வெளியே வர வார்த்தைக்கும் உண்மையா இருக்கும். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது வாசிங்க பார்க்கலாம். அந்த தாவீது, நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம், இதே கேள்வியை சொல்றேன், இது வரைக்கும் நீ உண்மையா இருந்திருக்கிறியா? அது ஒரு காரணம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உண்மை உன்னை உயர்த்தியே ஆக வேண்டுமே தவிர அதே நிலைமையில உன்னை விட்டுற மாட்டார்.
சரி, ஒரு உதாரணத்தை பைபிள் இருந்து ஒரு உதாரணத்தை சொல்ற. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், இதுக்கு நல்ல தெரிந்த ஒரு பகுதி வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் ஒரு சில வசனத்தை 20லேருந்து 23 வரைக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகும்போது அப்போ 3 பேரை தெரிந்து கொண்டு தாலந்துகளை கர்த்தர் அந்த வாசிங்க, அதுல 23வது முதலிருந்து வாசிங்க. பதினைந்தாவது வசனத்தில் வாசிங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்போ 5 தாலந்து வாங்கினவன் அது 10 தாலந்தா மாற்றினான். 2 தாலந்தை வாங்கினவன் 4ஆ மாற்றினான். 1 தாலந்து வாங்கினவன் மண்ணில் போய் புதைச்சி வச்சுட்டான். அப்போ சில நாள் கழிச்சு திரும்ப எஜமான் வராரு. 5 தாலந்து கொடுத்தவனை கூப்பிட்டு, எதப்பா நான் உங்ககிட்ட 5 தாலந்தை கொடுத்தேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்கிட்ட 5 தாலந்தை கொடுத்தீங்க, நான் இதை கொண்டு மேற்கொண்டு ஒரு 5 தாலந்து என்ன பண்ணிருக்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறேன்னு கொடுக்கிறேன். அப்போ அந்த எஜமான் சொல்றாரு, நல்லது. என்ன சொல்றாரு, அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி என்ன பண்றேன் வைப்பேன். அதே 2 தாலந்து வாங்கினு கூப்பிடுறாரு, எப்பா நான் உங்ககிட்ட 2 தாலந்து கொடுத்தேன் அப்படின்னு கூப்பிடும்போது அவன் சொல்றான், இந்த 2 தாலந்தை வச்சு நான் மேற்கொண்டு 2 அப்ப 4 தாலந்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். அதே போல அவனிடத்தில் சொல்றாரு, நல்லது உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அதனால உன்னை அதிகாரிமா என்ன பண்றேன் வைக்கிறேன். அப்ப 1 தாலந்து கொடுத்தவனை கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்ப அந்த வார்த்தை வாசிங்க. 25வது வசனத்துல, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்து இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, ஏ ஏ ஏ வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்து எடுத்து 10 தாளந்துவனுக்கு கொடுங்கள். சபையே, இங்க தாளந்து என்பது கிருபைகள், வரங்கள். இன்னைக்கு நம்ம சபையிலும் சில வரங்களை தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஆனா அது தாளந்த ஆண்டவருக்காக பயன்படுத்துவதற்கு நம்ம முன்னாடி வரணும். நல்ல பாட்டு பாடுவதற்கு நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு பாடுவதற்கு ராகம் இருக்காது. நல்ல பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு பிரசங்கிக்கிற கிருபை இருக்காது. நல்ல ஜெபிப்பாங்க, ஆண்டவர் கிருபை கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த தாளந்த இந்த ஒரே தாளந்து வாங்கினவன போலதான். அதுல அந்த வார்த்தை அழகா சொல்லுது, 4வது வசனத்துல, 1 தாளந்தை வாங்கினவன் சொல்ற வார்த்தை, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்ப எஜமான் சொல்றாரு, இதெல்லாம் அறிஞ்சிருக்கிற, இதெல்லாம் என்ன புரிஞ்சிருக்கிற, என் பணத்தை வட்டிக்காரங்கிட்ட கொடுத்துருந்தா கூட நான் என்ன பண்ணிருப்பேன், வந்து வட்டியோடு. இன்னைக்கு உனக்கு செபிக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? எத்தனை பேர் சபையில செபிப்பதற்கு உனக்கு பாடுகிற தாளந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? எத்தனை பேர் பாடுவதற்கு ஆராதிக்கிற தாளந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? எத்தனை பேர் ஆண்டவருக்காக பயன்படுத்துவதற்கு? எனக்கு பிரசங்கிக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சபையில பிரசங்கிக்கிறவெல்லாம் மாறும். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொண்ட தாளந்த நாமும் வீணாதான், மண்ணில் புதைத்து வைத்ததுக்கு ஒப்பாதான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, இன்னைக்கு நாம ஆண்டவருக்காக என்ன பண்ணல, பயன்படுத்துவதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள்
உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். உண்மை. பண விஷயமா இன்னைக்கு பணம் என்பது இன்னைக்கு ஒருவேளை தெரியாம ஒருத்தர் என்ன பண்ணிடலாம், பணம் என்பது தெரியாம ஒருத்தர் என்ன பண்ணிடலாம், ஒருவேளை ஒரு கடன் வச்சுங்களேன், கடையில ஒரு கடைக்காரர் ஞாபகம் குறைவா என்ன பண்ணிருக்கலாம், என்ன கவனிங்க அதை பார்க்க வேண்டாம், என்ன கவனிங்க அது போயிடும். அப்போ ஒரு கடைன்னு வச்சுங்களேன், கடைக்காரர் ஞாபகம் குறைவா எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்துட்ட, திரும்ப ஒரு 100 ரூபாய் கொடுப்பதுக்கு 150 கொடுத்துட்டாரு அப்படின்னா எத்தனை பேர் திரும்ப போயிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்கன்னு எத்தனை பேர் நம்ம திரும்ப கொடுக்குறோம்? ஒரு கம்பெனில சம்பளம் வாங்குறோம், சம்பளத்தை விட அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, எத்தனை பேர் போயிட்டு திரும்ப போயிட்டு நீங்க அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு எத்தனை பேர் நம்ம திரும்ப கொடுக்குறோம்? அப்படின்னா அவைகளில கூட ஆண்டவர் விரும்புறாரு உண்மையா இருக்கணும்னு. அவைகளிலும் உண்மையா இப்ப பேசுகிறதுல உண்மையை பேசுங்க. அப்ப உண்மை என்பது எல்லாவற்றிலும், நீ பேசுறதா இருக்கட்டும், நீ செய்கிற காரியமா இருக்கட்டும், இவ எல்லாவற்றிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையா இருக்கணும்னு விரும்புறார். நம்ம ஏன் ஆண்டவர் அழைத்தார் அப்படின்ற நோக்கத்தை முதல்ல நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சு கொள்ளணும். எத்தனை பேருக்கு இல்லாத கிருபையை ஆண்டவர் நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த கிருபையை நீ பயன்படுத்துவ என்பதற்காக தான் கொடுத்திருக்கிறார், தவிர அது நல்ல நீ பாடுற நீ பெருமைப்படுவதற்கு ஆண்டவர் கொடுக்கல. இன்னைக்கு சபையே இன்னைக்கு நல்ல உணர்ந்து கொள்ளுங்க, உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீ பேசுற பேச்சுல, சாப்பிடுறதுல, பார்க்கிற பார்வையில, நீ செய்கிற காரியத்துல, நடக்கிற நடக்கையில, எல்லாவற்றிலும் நீ உண்மையா இருப்பதுதான் ஆண்டவர் விரும்புறார், பரலோகமும் விரும்புது. நீங்க ஒண்ணுல உண்மையா இருந்துட்டு இன்னொன்னுல உண்மையா இல்லை அப்படின்னாலும் நீ பொய்யனாதான் மாறிடுவ. இன்னைக்கு உண்மையாவே சொல்லி நான் கடந்து போறேன். இன்னைக்கு ஆண்டவர் அழைத்த நோக்கம் வாசிங்க, வெளிப்படுத்தாது 17:14 அழைக்கப்பட்டவர்கள் ஏன் நம்மை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, மத்திய 4:17 சொல்றது மனம் திரும்பணும்னு அழைக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்பு மனம் திரும்புகிற வாழ்க்கை தான் நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறாரே தவிர, அந்த வார்த்தை சொல்லுது மனம் திரும்புங்கள் பரலோகராட்சியும் சமீபித்திருக்கிறது. அப்ப அழைப்பு தெரிந்து கொள்ளுதுல இன்னைக்கு பரலோகராட்சி. இன்னைக்கு நியூஸ் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல, நியூஸை வச்சாலே இன்னைக்கு போர் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையாகவே கடைசி காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம் என்பதை இன்னைக்கு நிறைய பேர் உணர்வடையாம இருக்கிறோம். இன்னும் வருஷம் நம்ம தலைமுறை, என் பிள்ளை, என் பேர பேத்தி அவங்க வாழ்வாங்க இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நாம வாழும் போதே நம்முடைய வருகை வரும் என்பது தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தையை நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளணும் சபை. அப்ப அழைப்புல தெரிந்து கொள்ளுதுல இன்னைக்கு உண்மையா இருப்பது தான் ஆண்டவர் விரும்புறார். அப்ப எல்லாரும் மனம் திரும்பணும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். இன்னைக்கு வருகை ஏன் தாமதிக்குது, நீடிய பொறுமை உள்ளவரை ஏன் இருக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு அழைப்புக்கு பாத்திரவார்களாய் நம்மை மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அபாத்திரமாய் போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவங்களை அழைச்சது, ஆண்டவங்களை தெரிந்து கொண்டது ஏன் அப்படின்னா, உங்களை பாத்திரவான்களாய் நீ இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வாசிக்கலாம், மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 22 8 வாசிங்க பார்க்கலாம். 22:8. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரமாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் பாத்திரவான்களா மாறி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் உன் ஜீவியம் மாறி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதான் ஆல்ரெடி நான் சொன்னது போல, இந்த 3 விதமான ஆசை, 1 பணம், 2வது உலகம், 3வது பெண் ஆசை. இவ எல்லாவற்றிலும் யூதாஸ் காரியோத் பணத்துல, தேமா என்கிற மனுஷனை பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு, சாலமோன் ராஜா பெண் மேல் ஆசை வச்சு, அழைக்கப்பட்ட அழைப்புல அபாத்திரமாய் போயிருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு அவங்க பாத்திரவான்களா இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு அபாத்திரமாய் போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டுட்டுமா, ஞானஸ்தானம் எடுத்துட்டுமா, மாசம் ஒரு நாள்ல திரும்ப எடுத்துட்டுமா, அவ்வளவுதான், இதுதான் பரலோகத்தின் அடையாளம். இல்லை,
ஆண்டவர் வருகையில் வசனம் சொல்லுது, நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரிச்சேன், நான் ஜெபம் பண்ணேன், பாட்டு பாடினேன், பிரசங்கம் பண்ணேன், சுவிசேஷம் சொன்னேன், இதெல்லாம் சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு உங்களை நான் அறியேன்னு தான் சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மையா இருக்கணும் என்பதை ஆண்டவர் விரும்புறார். அதான் அந்த வார்த்தை சொல்லுது, உண்மை உள்ளவரா இருக்கணும்னு விரும்புறார். அப்போ அழைப்புக்கு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அபாத்திரமாய் போகக்கூடாது. அதான் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர், ஸ்திரீயானவள், சரி, அடுத்த வசனம், ஒன்னு தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கும் நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியையும் தேறுதலும் எச்சரிப்பும் சொல்லும். அப்ப இந்த எச்சரிப்பின் சத்தம் எங்கெங்க கேட்கப்படுது அப்படின்னா சபைகளில தான். எப்படி நம்ம வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது சபை தான். அதுதான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது போல இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வராம வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உலகத்தை தேடி போறதுனால தான் இன்னைக்கு அழைப்புக்கு பாத்திரராய் நடக்க வேண்டிய வாழ்க்கை அபாத்திரமாய் நடந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவன் வாழ்க்கையில் புரியமாய் இருக்க வேண்டிய வாழ்க்கையில இன்னைக்கு புரியம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அபாத்திரம். இன்னும் நம்முடைய ஜீவியம் மாறல, இன்னும் நம்முடைய பேச்சுக்கள் மாறல, இன்னும் நம்முடைய கிரியைகள் மாறல. பழைய மனுஷன் இன்னும் கலைத்து போடாம இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பாத்திரராய் நடந்து கொள்ளவே முடியாது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவோடு இருப்பவர்கள் என்பது இன்னைக்கு கிறிஸ்தவனா இருப்பது இல்லை. எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். எல்லாவற்றிலும் இன்னைக்கு இந்த சத்தியத்தின்படி இந்த செல்போன் முதற்கொண்டு நம்ம வச்சிருக்கிற பொருட்கள் முதற்கொண்டு நம்ம சாப்பிட்ற ஆகாரம் முதற்கொண்டு எல்லாம் கர்த்தர் புரியப்படுறாரா என்பதை அதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். மனுஷன் பார்க்குற மாதிரி வாழாதீங்க, உலகம் பார்க்குற மாதிரி வாழாதீங்க. மோசே குறித்து ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இப்போ யோபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் அங்கே ஆண்டவர் சொல்றாரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்பது மனுஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பரலோகம் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும். பரலோகம் தான் நமக்கு நம்ம எப்படி வாழணும் என்பதை பரலோகம் தான் தீர்மானிக்கணும். மனுஷன் இதை சொல்றான் சொல்லாத. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு. அதுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வது எப்படி அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கணும். இப்படி ஜீவியும் பாத்திரவனாய் மாறுவதற்கு அடையாளம் என்னங்க? நீ உண்மையா ஆண்டவரோடு கூட தான் இருக்கிற என்பதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீ கோபக்காரனா இருந்திருக்கலாம், எதுக்கு எடுத்தெல்லாம் கோபப்படுகிற மனுஷியா இருந்திருக்கலாம். கோபம் தணியணும். அந்த வார்த்தை சொல்லுது மிகுந்த மனத்தாழ்மை. அடுத்த வார்த்தை சொல்லுது சாந்தம், அமைதல். இன்னைக்கு ஒருவேளை அதுதான் நான் சொல்லுவேன், குடிகார கணவர், நமக்கு ரட்சிக்கப்பட்ட மனைவி குடிகார கணவரா இருக்கலாம். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, சத்தியத்தின்படி வாழல, சத்தியம் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா ஒரு வார்த்தை, ஒருவேளை அவர் கோபமா பேசினாலும் நீங்க தாழ்ந்து போறியா, நீ பாத்திரவனாய் நடந்திருக்கிறன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படாத மனுஷரோடு கூட நீயும் அவர்களுக்கு ஈக்குவலா நீ சண்டை போடுறன்னா நீ இன்னும் பாத்திரவனாய் நடக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு மனத்தாழ்மை, சாந்தம், மூன்றாவது நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. அதுதான் வார்த்தை சொல்லுது, கோபிக்கிறதுல பொறுமையா இருக்கணும், நீடிய பொறுமையா இருக்கணும் பைபிள் சொல்லுது. கோபிக்கிறத தாமதமா இருக்கணும்னு சொல்லுது. அப்ப சபையே, நான் சொல்லி முடிக்கிறேன்,
ஆண்டவர் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இவங்க உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 17:14 வாசித்தது போல அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில உண்மையா ஆண்டவருக்கு உண்மையா வாழறோமா அப்படின்பத ஒவ்வொரு நாளும், அதுதான் காலையில் எழுந்துக்கிறோமா, படுக்கிற அந்த 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 படுக்கும்போது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்கு நமக்கு பிரியமானவனா இருந்திருக்கிறனா, பேசுனது, கேட்டது, பார்த்தது, செஞ்சது, நடந்தது எல்லாம் நமக்கு பிரியமானவனா உண்மையா இருந்திருக்கிறனா என்பதை ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் சோதிக்கணும், சோதிச்சு பார்க்கணும். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் இன்னைக்கு நிறைய பேர் அபாத்திரமாய் போயிருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டத்துக்காக நம்ம அழைச்சிருப்பாரு. ஆண்டவர் தேவ சித்தத்துக்கு நம்ம அழைச்சிருப்பாரு. அந்த திட்டத்துக்கு நீ நிறைய பேர் பண ஆசை, ஆசை, இந்த ஆசைனால நிறைய பேர் இடறிதான் போயிருக்கிறாங்களே தவிர, அதுதான் தேவா என்கிற மனுஷன் பிரபஞ்சத்தின் ஆசை வச்சு என்னை விட்டு பிரிந்து போயிட்டான். அப்ப ஆசை நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் விட்டு தான் தூரம் போகுமே தவிர ஆண்டவர் கிட்டி சேர விடவே விடாது. அப்ப சபையே, அதுதான் ஆசைக்கு ஒரு அளவு. ஆசை கடங்காரனா வச்சிரும். நீ 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 எதிர் வீட்டில் இருக்குது ஒரு பொருள் இருக்குது, அதை நீ வாங்கணும்னு நினைக்கிற, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. காரணம், ஆண்டவர் அவங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்துருப்பார் சில காரியங்களை. ஆண்டோடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இருக்கணும். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காம அவங்க வச்சிருக்கிறாங்க, அதனால நான் வச்சிருக்கணும், நீ கடங்காரனா போயிடுற. அப்ப கடன் நம்ம நிம்மதி கெடுக்குது, கடன் நமக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரணும். அப்போ ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கணுமே தவிர மனுஷனுடைய ஆசீர்வாதம் நமக்கு விருதாவா தான் போகணும். இன்னைக்கு ஆண்டவர், அதுதான் இன்னைக்கு நம்ம வாசித்துல நான் 57ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ இன்னைக்கு நான் சொல்லி கடந்து போறேன், உண்மையுள்ளவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அபாத்திரமாய் போகக்கூடாது. அதுதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், உங்களை அழைக்கிறவர்கள் அவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, போதும், உங்களை அழைக்கிறவர் அவர் உண்மையுள்ளவர், அதனால நாமும் உண்மையுள்ளவர். அத வேத வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமா. அப்ப அவர் உண்மை உள்ளவர், அதுதான் 2 வாரத்துக்கு முன்னாடி தியானிச்சோம். அவர் உண்மை உள்ளவர், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உண்மை உள்ளவர். நான் சொல்றேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா பழைய வாழ்க்கை கலைத்து போட்டே ஆகணும், பழைய ஜீவியும் மாறியே ஆகணும், பழைய சுபாவம் மாறியே ஆகணும். அதை அப்படி ஒட்டிட்டே இருக்குது அப்படின்னா இன்னும் நீ முழுமையா பாத்திரவனா மாறலன்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டுங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அப்படின்னா இன்னும் நீ முழுமையா மாறலன்னு அர்த்தம். இன்னும் நீ கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். நீ ஒப்பு கொடுங்க. ரொம்ப வேகமா போயிட்டே இருக்குது. எத்தனை பேர் இது உணர்ன்னு தெரியல. பொழுது வெடிது, எப்பயும் பொழுது போகுது. இன்னைக்கு நிறைய இடங்களில் நாட்டுக்கு நாடு விரோதங்கள், சண்டைகள், போர் வந்துச்சு. இதனுடைய அடையாளம் வருகைக்கான அடையாளம். அப்ப நாம வருகையில போவதற்கான ஆயத்தம் எவையெல்லாம் ஆயத்தப்படுத்த முடியுமோ ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நாட்களில, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவியத்தில் அவ எல்லாம் மாற்றி முழுமையா ஆண்டவருக்கு நேரா நீ போவதற்கு, நீ ஒருவேளை உன் வாழ்க்கை அபாத்திரமா இருக்கிறியா? நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை என்னை அழைச்சது நோக்கம் என்ன ஆண்டவரை எத்தனை பேர் கேட்கணும்? கேட்கறது இல்லை. நீ நிறைய பேருடைய ஜெபம், எதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணும். என்னை அழைச்ச அழைப்பு, அந்த நோக்கம், தேவ சித்தம் என்ன ஆண்டவரே? அந்த சித்தத்துக்கு நேரான கரெக்டாக இருக்கிறனா, சரியான பாதையில் போறனா, அந்த திட்டத்தில் சரியான போயிட்டு இருக்குன்னா என்பதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, அழைக்கப்பட்ட அழைப்பில் பாத்திரவான்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை அழைப்பை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறியா? அழைக்கப்பட்டிருக்கிறியா? அப்ப இவைகளில் உண்மையா இருப்பதற்கு, அதுதான் ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் கடந்து போறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம். தேவ சித்தம் என்பது என்ன தெரியுமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்.
1000 பேர் சர்ச்சைக்கு வராங்க, அது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. 1,00,000 பேர் சர்ச்சைக்கு வராங்க, முக்கியம் இல்லை. இந்த வார்த்தை சொல்லுது, ரட்சிக்கப்படணும். 2வது, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு இருக்கும். இதுதான் தேவ சித்தம். உங்களை அழைக்கப்பட்ட அழைப்பு எதுக்குங்க அழைச்சிருக்கிறாரு? நீ நல்ல வீடு கட்டணும், நீ ஜெபிக்கிற. மாடி மேலே மாடி கட்டணும், நீ ஜெபிக்கிற. பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஜெபிக்கிற. இதெல்லாம் ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ ஆண்டவருக்கு தெரியும், நீ கேட்க தேவையே இல்லை. அப்படி பிள்ளைகளுடைய கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும். எதை ஆண்டவர் நமக்கு கொடுத்தா அது நல்லா இருக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். சபையே, சர்ச்சைக்கு வர்றதுனால நீ கிறிஸ்தவெல்லாம் மாறிவிட முடியாது. சர்ச்சைக்கு வர்றதுனால நீ பரலோகம் போக முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கை மாறணும். அப்போ எவைகளெல்லாம் மாறணுமோ மாறுவதற்கு முதல்ல விட்டு கொடுங்க. சின்ன விஷயம் அதுதான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் தான் ஆண்டவர் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைக்கிறார். அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரோ அதெல்லாம் தேவ சித்தமா, நம்ம எதெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் தேவ சித்தமா என்பதை ஒவ்வொரு நாள் சோதிச்சு பார்க்கணும். சாப்பிடுகிற விஷயத்தை தானியேல் சோதிச்சார்ல. அவர் நினைச்சிருந்தா ராஜா கிட்ட எதை வேணாலும் கேட்டு சாப்பிட்டுருக்கலாம். ஆண்டவர் இது வேணும் அது வேணும் கேட்டுருந்தா கொடுத்துருப்பாரு. ஆனால் சாப்பிடுகிற விஷயத்திலும் அவர் தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு தான் சொன்னார். இல்லை, முடிந்த முழங்கால் படிட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவைகளை உண்மையாக இருக்கிறோமா என்பதை இன்னைக்கு அப்பா கிட்ட கேளுங்க. அழைக்கப்பட்ட அழைப்பில் நான் உண்மையாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. எத்தனையோ பேர் இந்த அண்ணாவோட பக்கத்தில் இருந்தாலும் என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அவைகளில் நான் உண்மையாக இருக்கிறேன்னா எங்கள் அப்பா கிட்ட கேளுங்க. இல்லை, அப்பா கிட்ட கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நான் பாத்திரவனா இன்னைக்கு இருக்கிறேன்னா அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் பாத்திரவனா இருக்கிறேன்னா, ஒருவேளை அபாத்திரமா இருக்கிறேன்னா நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீர் பேசியிருக்கிற வார்த்தையின்படி அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலும் நான் உண்மையா இருக்கணும். கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. நான் பைபிள் எடுத்துட்டு போறதுனால நான் கிறிஸ்தவனா பரலோகம் போகிட முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் போறதுனால பரலோகம் போயிட முடியாது. வாரந்தோறும் தவறாம சர்ச்சைக்கு வரதுனால மாத்திரம் நான் பரலோகம் போயிட முடியாது. ஆண்டவரே, என் ஜீவியம் மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் பேச்சு மாறணும், என் கிரியைகள் மாறணும், என் நடக்க மாறணும், என் சிந்தனை மாறணும், என் பார்வை மாறணும். எல்லாம் மாறுவதற்கு தான் பரலோகம். ஒப்பு கொடுங்க சபையே, ஒப்பு கொடுங்க சபையே. தேவ சித்தம் நீ இப்படி இருக்கணும் என்பது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவனை மகிமையா மாத்தணும் என்பது தான் தேவ சித்தம். ஆனால் நீ பண ஆசை நிறைய பேர் இன்னைக்கு வழி விலகி போயிருக்கிறோமே. பிரைஸ் தி லார்ட். அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறையா, முழுமையா என்னை ஒப்பு கொடுக்கிறையா, முழுமையா ஒப்பு கொடுக்கிறையா, எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறையா. மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும். சொல்லுங்க, எதெல்லாம் மாறலையோ நீங்க மாற ஒப்பு கொடுங்க. சபையே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திருந்தா பைபிள் சொல்லுது. நீ அப்படியே இருக்கணும் என்பது தேவ சித்தம் அல்ல. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமோ கிருபையால் நடத்திடுமே. நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாட்களிலோ பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமோ கிருபையால். ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் பாடுங்க. ஆண்டவரே, இதை விடுறேன்னு சொல்றவங்க மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரே, நான் முழுமையா மாறணும் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் முழங்கால் படிட்டு ஒவ்வொரு நாட்களிலோ பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமோ கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை
உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலோம். நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலோம். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதோட. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதோட. ஒவ்வொரு நாட்களிலோ பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமோ கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலோ பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமோ கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நிமிஷத்தை ஆண்டவர் பார்க்கிறார், ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் கவனிக்கிறார். நீ எந்தெந்த விஷயத்தில் உண்மையா இருக்கிற, எந்தெந்த விஷயத்தில் உண்மை இல்லாதவளா இருக்கிற, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வருகையில் நீ கணக்கு கொடுக்கணும். ரட்சிப்பை பெற்றும் தெரிந்து கொள்ளுதல் அழைக்கப்பட்டோம், நீ உண்மை இல்லாமல் இருந்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு விட்டுருங்க. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரகத்தின் நாள். இன்னைக்கு எவ்வளவு அபத்திரமா நீ வாழறியோ நீ ஒப்பு கொடுங்க. அவர் மன்னிக்கிற தெய்வம். மறைக்காத, மறைக்காத, மறைக்காத. பாவங்களை மறைக்கிறவர் ஒரு நாள் வாழ்வடையவே முடியாது. நீ விட்டுக்கொடு, சபையே நீங்க விட்டுக்கொடு. அழைத்த அழைப்பில் நான் சரியா ஓடுவதற்கு உதவி செய்யுங்க. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தே. எத்தனை பேரால அந்த வார்த்தைக்கு சொல்ல முடியும்? நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலோம். நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலோம். ஆராதிப்பேன் உம்மை நான்.